وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னாலும் அந்த மனிதர்களின் எண்ணங்கள் தான் அதை தீர்மானிக்கின்றன. ஒரு எண்ணம் தான் ஒரு முடிவாக மாறுகிறது, ஒரு முடிவுதான் ஒரு செயலாக மாறுகிறது, ஒரு செயல்தான் தொடர்ந்து விடும் பொழுது அது பழக்கமாக மாறுகிறது, அதுவே இன்னும் ஆழ தொடர்ந்து விடும் பொழுது ஒரு மனிதனின் குணமாக மாறிவிடுகிறது. உலகத்தில் செயல்படுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பதான் அவர்களின் செயல்பாடுகள் அமைந்திருக்கும். அப்ப மனித செயல்பாடுகள் என்பது எண்ணங்களை கொண்டு அமைக்கப்பட்டதாக இருக்கும் என்றால் அந்த சிந்தனைகளின் வெளிப்பாடுதான் செயல்பாடு என்றிருந்தால் அந்த சிந்தனைகள் செதுக்கப்படுகிற, அந்த சிந்தனைகள் கட்டமைக்கப்படுகிற ஒரு பருவம் தான் சிறார் பருவம். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறார் குறித்த அந்த அணுகுமுறைகள்ல மிக நேர்த்தியான வழிகாட்டுதல்களை, அணுகுமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதரவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப அங்க தன்னுடைய பேர பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக போன அக்ரா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, இன்னலி அஷ்ரத்தம் மினல் வலது, எனக்கும் தான் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மா கப்பல்து மின்ஹும் அஹதா, அவங்கள ஒருவருக்கு கூட நான் முத்தம் கொடுத்ததே இல்லையே. அத ஒரு ஆச்சரியமா பாக்குறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லா இர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவனுக்கு இரக்கம் காட்டப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. இதை நம்ம பல தடவை கேட்டிருப்போம், அல்லது இதே இந்த செய்திகளை பல தலைப்பின் கீழ் கேட்டிருப்போம். இந்த செய்தி சொல்லுகிற ஆழம் என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திக்க மறந்திருப்போம். மனிதனுடைய மனோநிலை, உளவியல் நிலையை பற்றி சொல்லும் பொழுது பிள்ளைகளிடத்துல அந்த முத்தம் கொடுத்து அன்பு பாராட்டி அரவணைக்கும் பொழுது அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய ஆக்சிடோசின் என்கின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. அது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த உறவுகளுக்கும் மத்தியில, பெற்றோருக்கும் மத்தியிலான ஒரு இணைப்பை, ஒரு பந்தத்தை, செக்யூர் அட்டாச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க.
இதோட முடியல. எந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டப்படவில்லையோ, எந்த சிறார்களுக்கு இரக்கம் காட்டப்படவில்லையோ, அரவணைப்புகளும் அன்புகளும் செலுத்தப்படவில்லையோ, அவர்கள் அஃபெக்டிவ் டெப்ரிவேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மனோநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று ஆய்வுல சொல்றாங்க. அப்படின்னா அப்படி பைத்தியம் பிடிச்சு அலைவான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. யாருக்கு இந்த அன்பு பற்றாக்குறை சரியான வயதில் சரியான முறையில் வழங்கப்படவில்லையோ அவங்க சகஜமா வாழ்வாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, திருமணம் முடிப்பாங்க, பிள்ளைங்களை பெத்துப்பாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாம் சகஜமா இருக்கும். ஆனால் அவருடைய மனது ஒரு வெறுமையை தேடிக்கொண்டிருக்கும். ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு, ஒரு இறுக்கமான மனநிலை அவங்கள்ட்ட இருக்கும். காரணம் என்னவா இருக்கும்னா, அவங்க சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுக்கு அந்த எந்தெந்த வயதில் எந்த அன்பையும் அரவணைப்பையும் நேசத்தையும் பாசத்தையும் முறையாக வழங்க வேண்டுமோ அந்த முறையில் வழங்கவில்லை என்று அர்த்தம். இப்படித்தான் இந்த மனநிலையில் தான் அதிகமான மனிதர்கள் இருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த வழிகாட்டுதல் ஏதோ சாதாரணமா நம்ம அப்படி கடந்துட்டு போகக்கூடிய வழிகாட்டுதல் இல்ல. கேட்டா சொல்லலாம், நாங்கெல்லாம் கொஞ்சம் இல்லையா, நாங்கெல்லாம் முத்தம் கொடுக்கலையா, குழந்தைங்கன்னா கொஞ்சாதவங்க யாருங்க இருக்கா, அள்ளி தூக்கி பாசமா அரவணைச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சம் தானே செய்யறோம், அரவணைக்க தானே செய்யறோம். எப்போ, எதுவரை, ஒரு வயசு வரை, 5ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 10, 12, அந்த அன்புகளும் பாசங்களும் அரவணைப்புகளும் முத்தங்களும் அப்படியே காணாம போகுது. கேட்டா அது சில பேர் ஒருபடி எக்ஸ்ட்ரீமா போய் அடி உததான். கேட்டா அதுக்கு ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க, முருங்கனா ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளைனா அடிச்சு வளர்க்கணும். பாசம் காட்டிக்கிட்டே இருக்க முடியுமா, கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா, அரவணைச்சுட்டே இருக்க முடியுமா? தலைக்கு மேல ஏறிடுவாங்க. 2 சாத்து சாத்துனாதான் கண்ட்ரோலா நிப்பான், 2 அடிய போட்டாதான் அப்படி கட்டுப்பட்டு நிப்பான் அப்படின்னு அதுக்கு சில நியாயங்களை எல்லாம் கற்பிப்பான். நான் கேட்கிறேன், நமக்கு வழிகாட்டுதல் யாரு, நமக்கு முன்மாதிரி யாரு? ரசூலுல்லாஹ் தானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே. அதத்தான பல உரைகள்ல பல செய்திகள்ல அந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை அடித்து வளர்ப்பதில் தான், பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பதில் தான் நன்மை இருக்கிறது, அதனால் தான் பலன் இருக்கிறது என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் அதை செஞ்சிருப்பாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு செய்தி காட்டுங்க பாப்போம். ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க, பிள்ளைகளை அடித்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி காட்டவே முடியாது. அதுக்கு நேர் எதிரான செய்திகள் தான் நிறைந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, மா வரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத்து பியதிஹி வலம்ரஅத்தன் வலா காதிமன் இல்லா யுஜாஹித ஃபீ சபீலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கரத்தால் பெண்களையோ பணியாளரையோ சிறார்களையோ யாரையும் அடித்ததே இல்லை. இல்லா யுஜாஹித ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யுத்தகலத்தில் எதிரிகளை தாக்குவதற்காக தம்முடைய கரத்தை ஓங்கி இருக்கிறார்களே ஒழிய பெண்களை சிறார்கள் அடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கைய கூட ஓங்கினது கிடையாது, அடிச்சதே கிடையாது, ஒரு செய்தி கிடையாது. அப்ப என்ன அழகிய முன்மாதிரின்னு சொல்றோம்ல, ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு வழிகாட்டுதல் சொல்றோம்ல, அந்த வழிகாட்டுதல் பிள்ளைகளை அடித்து வளர்ப்பதை நமக்கு வழிகாட்டினார்களா? அதுல நன்மை இருக்குன்னா ரசூலுல்லாஹ் தானங்க வழிகாட்டி இருக்கணும். அது உண்மையிலேயே பலன் இருக்கு, நன்மை இருக்குன்னா முதல்ல அதுல செயல்படுத்தி வழிகாட்டுறதுல ரசூலுல்லாஹ் முன்னாடி நிப்பாங்க. அப்படி ஒரு செய்தி பார்க்க முடியலையே. அப்படி அடித்தாங்கிற பாக்குறத தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
என்னடா இது அப்படின்னு கடிந்து கொண்டது கூட இல்லை அப்படிங்கறது ஹதீஸ்களை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹதம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சிரீன், 10 வருஷ காலம் சின்ன பையனா இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு நான் பணியாளரா வேலை செஞ்சிருக்கிறேன். வல்லாஹி வல்லாஹி மா காலலி ஷைஇன் மா காலலி உஃபின் கத்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்னை ஒரு தடவை கூட சொன்னதே இல்ல. ஒமா காலலி ஷைஇன் சனஅதஹு லிம சனஅதஹு. என்னடா இது, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன்டா இதை செஞ்ச, நீ எதுக்கு செஞ்ச இத, உன்னை என்ன செய்ய சொன்ன, இதை ஏன் செய்யல, நீ ஏன்டா செய்யல, போறாங்க இப்படின்னு ரசூலுல்லாஹ் என்னை கண்டித்தது கூட இல்லை. ஏன்டா செஞ்ச, ஏன் செய்யல இப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடிந்து கொண்டது கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அடிச்சது இல்ல, திட்டினது இல்ல, கண்டிந்து கொண்டது இல்லை, வெறுப்பை காட்டியதே இல்லை, ஒரு செய்தி இல்லை. அவனும் தேடி தேடி பார்த்தா அப்படி ஒரு செய்தி இல்லை, காட்ட முடியாது. அப்ப பிள்ளைகளை அடித்து வளர்ப்பதிலும் கண்டித்து வளர்ப்பதிலும் நன்மை இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருப்பாங்க, நமக்கு காட்டலையே. அப்ப கேட்கலாம், வேற எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது, அடிக்காம மிரட்டாம அது எப்படி, ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிமுறையை அதற்கு நமக்கு காட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரன், நம்மள அதிகம் கேட்டிருப்போம் அந்த செய்தி. அஹத ஹஸன் இப்னு அலியின் ரலியல்லாஹு அன்ஹுமா தம்ரத்தம் மின் தம்ரத்தி சதகா. தர்ம பொருள்ல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சு சாப்பிட போறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கிஹ் கிஹ் இருமி பிஹா, துப்புப்பா துப்பு துப்பு துப்புப்பா, தூக்கி போட்டுருப்பா அத அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமா அலிம்த அல்லா நஅகுலு சதகா, அமா அலிம்த, நீ அறிஞ்சிருக்கலையா, அன்னா லா நஅகுலு சதகா, நமக்கு தர்ம பொருள் ஹராமுப்பா, நமக்கு தர்ம பொருள் ஹராமு, அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தலைய தட்டி துப்புடா, என்னத்தடா வாயில விட்டுட்டு இருக்க, துப்பு முதல்ல நீ இப்படின்னு சத்தம் போடல, ரெண்டு தட்ட அடிய போடல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் சொல்கிறார்கள், கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா, அமா அலிம்த அன்னா லா நஅகுலு சதகா, நமக்கு தர்ம பொருள் சாப்பிடக்கூடாதுங்கிறது அது ஹராமுப்பா, தெரியாதா உனக்கு, ஏன் செய்யக்கூடாதுங்கிற காரணத்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இதுல பல தடவை கேட்டிருப்போம்ல இந்த செய்திய, இதுல என்ன தாற்பயம் இருக்கு, மிக ஆழமான அழுத்தமான மிக நேர்த்தியான வழிகாட்டுதல் இதுல பொதிந்திருக்கு. இன்னைக்கு நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறாங்க, மருத்துவத்துறை பல கோணங்கள்ல விரிவடைஞ்சிருச்சு. நியூரோ சயின்ஸ் மனிதனுடைய மூளை செயல்பாடுகள், நரம்பியல் செயல்பாடுகள் எப்படி செயல்படுது, அதில் நடைபெறக்கூடிய மாற்றம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, எல்லாத்த பத்தியும் அலசி அக்கு வேற ஆணி வர பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல மனிதனுடைய மூளையுடைய பகுதி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணும் பொழுது உளவியல் ரீதியாவே மனித மூளை 2 விஷயங்களுக்கு இணங்கும், கட்டுப்படும். ஒன்னு த்ரெட்டனிங், இன்னொன்னு ரீசனிங். த்ரெட்டனிங்னா என்ன, அச்சுறுத்துதல், மிரட்டுறது, பயங்காட்டுறது, இதை செய்யாத அடிய போட்டுருவேன், இவன் இவன் அப்படின்னு தட்டு தட்டு கொடுக்கிறது த்ரெட்டனிங். ரீசனிங்னா என்ன, காரணம் சொல்றது, எப்பா இதை செய்யாதப்பா, இது செஞ்சினா இப்படி நடந்துரும், இப்படி பண்ணினா அப்படி ஆயிடும், இதுல இதனால இந்த விளைவு இருக்கு, செய்யாதப்பா அப்படி செய்யாதப்பா அப்படின்னு காரணம் சொல்றது. இந்த ரசூலுல்லாஹ் இந்த 2ல எதை பண்ணாங்க, ரீசனிங் தான் பண்ணாங்க, காரணம் தான் சொன்னாங்க. அதனால் என்ன நன்மை என்பதை இன்றைய மருத்துவ உலகம் சொல்கிறது. என்ன நன்மை தெரியுமா, மனிதனுடைய மூளையில உணர்வுகளை
கோபதாபங்களை, பயத்தை உணரக்கூடிய பகுதி அமிக்தலா அப்படிங்கிற பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி. அதுதான் மனித சிந்தனையை, அறிவாற்றலை, முடிவெடுக்கும் திறனை, ஆளுமை பன்மை வளர்க்கிற பகுதி. நம்ம படிச்சதை வச்சு அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை, அறிவாற்றல் எல்லாம் அங்கிருந்து தான் தீர்மானிக்கப்படுது. எந்த பிள்ளைகளுக்கு பயமுறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு வளர்க்கப்படுவாங்களோ அவங்க உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது மூளையில. அது அமிக்தலாங்கிற பகுதியை விரிவடைய செய்கிறது, வலுவடைய செய்கிறது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, சிந்தனை ஆற்றலை, அறிவாற்றலை தீர்மானிக்கிற பகுதி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ங்கிற பகுதி, அது சுருங்குகிறது, மந்தமடைகிறது, மட்டுப்படுகிறது அப்படிங்கிறான். சயின்ஸ் நிரூபணமான அறிவியல். எந்த பிள்ளைகளுக்கு காரணம் சொல்லி அதற்கான உண்மையான ரீசன் சொல்லி வளர்க்கப்படுகிறார்களோ அவங்களுடைய அமிக்தலா பகுதி ஸ்டேபிள் ஆகுது, சமமாகுது, சீராகுது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ங்கிற பகுதி அது வலுவடைகிறது, அது விரிவடைகிறது அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. தகவல்லாம் ஏதோ சும்மா பத்திரிகை செய்தி, ஒரு பெட்டி செய்தி கிடையாது. பல நபர்களை உட்கார வச்சு பல நாட்கள் பல வருடங்கள் செலவழிச்சு பல கோடி ரூபாயை கொட்டி போட்டு நடத்தப்படக்கூடிய ஆய்வுகள். அப்ப அச்சுறுத்தினா அமிக்தலா ஸ்ட்ராங் ஆக விரிவடையும். ரீசனிங் சொன்னா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் விரிவடையும். எந்த பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தப்பட்டு வளர்க்கப்படுவாங்களோ அமிக்தலா ஸ்ட்ராங் ஆயிடும், ப்ரீஃப்ரான்டல் சுருங்கிடும். அவங்க ஒரு திறனை அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது, ஒரு ஆற்றல், ஒரு அறிவாற்றல், ஒரு சிந்தனை திறன், ஒரு முடிவெடுக்கும் திறனை அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது, கூடாது. யாருக்கு ரீசன் சொல்லி வளர்க்கப்படுகிறதோ அவங்கள்ட்ட நீங்க அதை எதிர்பார்க்க முடியும். அப்படின்னு நமக்கு திடீர்னு ஒரு சவுண்ட் போட்டா தப்பு நமக்கு எப்படி இருக்கு? சிலருக்கு படபடன்னு இருக்கும், என்னடா ஒரு சுருன்னு ஏறி இருக்கும். நமக்கே இப்படி இருக்க, சின்னஞ்சிறிய பிள்ளைங்க, சின்ன பசங்க, அவங்க என்ன தெரியும்? பிஞ்சு உள்ளம், பிஞ்சு மனசு, வளர்ந்த நிலையில இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு தடவையும் சவுண்டு போட்டு அவங்கள நம்ம பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கார்டிசால் சுரந்து அவன் திறனற்றவனாக, சிந்தனை செயலற்றவனா மாறி போயிடுவான். நம்ம எதை நம்முடைய சிறார்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சமூகத்தின் பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போறோம்? கேட்கலாம், ரீசனிங் சொல்லிட்டா மட்டும், எப்பா இதெல்லாம் செய்யாதப்பா அப்படி யாருன்னு ரீசனிங் சொல்லிட்டா மட்டும் அப்படி கேட்டுட்டு இருந்துருவாங்களோ? அப்படி கேட்டுட்டு கட்டுப்பட்டு இருந்துருவாங்களோ? அடிய போட்டாலே செய்யறானுங்க, இதை செய்யாதன்னு சொல்லிட்டு போயிருப்போம், அதையே போய் செஞ்சுட்டு இருப்பான். மிரட்டினாலே செய்யறான், ரீசனிங் சொன்னா மட்டும் கேட்டுருவானோ அப்படின்னு கேட்கலாம். கேட்க மாட்டாங்க. அடிச்சாவே கேட்கலங்க போது ரீசனிங் சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க. மனிதனுடைய இயல்பான மனோநிலை அதுதான், கியூரியாசிட்டி. செய்யாதனாதான் செஞ்சு பார்க்கணும், என்ன இருக்கு அதுல, ஏன் செய்யக்கூடாதுங்கிறாங்க, ஒரு உந்துதல் வரும், என்னங்கிற தெரிஞ்சுக்கணும், பார்க்கணுங்கிற உந்துதல், கியூரியாசிட்டி. செய்யத்தான் செய்வாங்க. த்ரெட்டனிங் பண்ற பிள்ளைங்களும் செய்யத்தான் போகுது, ரீசனிங் சொன்னாலும் அந்த பிள்ளைங்க அதை செய்யத்தான் போகுது. ஆனா ரெண்டுடைய ரிசல்ட் இருக்குல்ல, விளைவு ரெண்டு வேற வேற. இப்ப ஒரு பிள்ளை அம்மா சொல்றாங்க, எப்பா பாத்திரம் எரிஞ்சுக்கிட்டு, அடுப்புல பாத்திரம் இருக்கு, போயிடாதமா அங்கிட்டு, தொட்டினா சுற்றும், சுட்டுச்சுன்னா உனக்கு வலிக்கும், வலிச்சிச்சுன்னா நீ அழுவ, உனக்கு கஷ்டமா இருக்கும், போயிட தொட்டுறாதப்பா அப்படிங்கிறான். ரீசனிங் சொல்றான், ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான காரணத்தை சொல்றான். இன்னொரு தாய், தகப்பன், ஏய் போவாதாங்க, போனா வந்து உத விழுவும் பாத்துக்கோ, தொட்டன் தெரிஞ்சிச்சு அடிதான் அப்படின்னு மிரட்டி வச்சிருப்பாங்க. இப்ப ரெண்டு செய்யாமலா இருக்க போது, ரெண்டு வாளும் செய்யுங்க, ரெண்டுமே செய்யதான் போது, தொடும். என்ன நடக்கும் தெரியுமா ரிசல்ட்? த்ரெட்டனிங் பட்டவன் போய் தொட்டிருப்பான், அந்த பிள்ளை தொட்டிருக்கோம், தொட்டோனே சுட்டிருக்கோம், சுட்டோன்னு தம்முடைய தந்தைட்டையோ தம்முடைய தாயிட்டையோ ஓடி வரணும்னு தோணாது. ஆஹா தொடக்கூடாதுன்னாங்களே, சுற்றுனாங்களே, அடிய போடுவோம் மிரட்டினாங்களே, சொல்லக்கூடாது, சொன்னா நம்மளை திட்டுவாங்க, அடிப்பாங்க. அந்த அச்சுறுத்துதல், அந்த பயம் மறைக்க கற்றுக்கொள்ளும், அந்த பிள்ளைகள் மறைக்க கற்றுக்கொள்ளுகிறது என்று ஆய்வுல சொல்றாங்க.
இன்னொன்னு என்ன, தப்பி தவறி பார்த்துட்டாங்க, என்னடா கை சிவப்பா இருக்கு, ஆஹா அடுப்புல கை வச்சதுனாலதான் சுட்டுருச்சுன்னா அடி டபுளா விழுவுமே, இல்ல இல்ல அப்படி தெருவில் ஓடி போகும்போது கீழே வந்து தேஞ்சிருச்சு அடிபட்டுருச்சுமா. பொய் சொல்ல கற்றுக்கொள்ளும். அதை எந்த பிள்ளைகளுக்கு ரீசனிங் சொல்லி வளர்க்கப்பட்டதோ, காரணங்கள் சொல்லி ஒன்றை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ அந்த பிள்ளைகளும் செய்யும். ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா, போய் தொட்டோனே சுடுமா, சொட்டோன்னு வலிக்குமா, வலிச்சோன்னு அழுதோன்னு ஓடி வருவான். அம்மா நீங்க சொன்னீங்க தொடாதடா, தொட்டா சுட்டுண்டா, சுட்டா நீ வலிக்குண்டா அழுவண்டான்னு சொன்னீங்க, அது மாதிரியே வலிக்குதுமா அப்படின்னு வந்து நிப்பான். உண்மையை சொல்ல கற்றுக்கொள்ளும். அந்த நேரத்திலும் அரவணைச்சு, சரி இனிமே செய்யாத, சரியா கத்துக்கிட்டு இல்ல இனிமே பண்ண அந்த சரியா என்று சொல்லும் பொழுது பெற்றோர் மீதான ஒரு நம்பிக்கை உணர்வு ஆழமாக மனசுல பதியும். ஆமா நம்ம அம்மா அத்தான் நம்ம கரெக்டா தான் சொல்றாங்க, பாப்பா அம்மாவும் நமக்கு நல்லதுதான் சொல்றாங்க, கரெக்ட் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு வருவதோடு எதையும் அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை முடிவெடுக்கக்கூடிய செயல் ஆற்றல், சிந்தனை திறன் அதிகரிக்கும். ஓ இதை தொட்டா அப்படி நடக்குமோ, இப்படி தொட்டா சுடுதோ, ரைட் ஓகே தொடக்கூடாது இப்படிங்கிற அந்த அறிவு ஒன்னா சின்ன சிறிய வயசுல நம்ம சொல்லிக் கொடுக்கிற அந்த பழக்கம் வாழ்வுல பெரிய நிலைய வரும்பொழுது இதை செஞ்சா என்ன நடக்கும், ரிசல்ட்டை பார்ப்போம். ஓ அப்படி நடக்குமா, அப்ப இதை செய்ய வேணாம், இதுல எந்த விளைவு இருக்கு, அப்ப இதை செய்வோம் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல இருந்து முடிவெடுக்கும் ஆற்றல் இருந்து அனைத்தும் ஒரு ஆளுமை திறன் மிக்கவனாக அந்த தலைமுறை வளர்ந்து வரும். நம்ம எதை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறோம், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சிறார்களுக்கு எதை கொடுக்க போறோம், சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையா, அல்லது எங்க வழக்கம், எங்க ஊர் வழக்கம், எங்க குடும்ப வழக்கம், அப்படி இவ்வளவு காலமா ஓடிடுச்சு, அது திடீர்னு அப்படிங்கிற காரணத்தையா, நம்ம கையில தான் இருக்க முடியும், தீர்மானிச்சுக்கிங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு அருவருக்கத்தக்க, அதாவது எதிர்மறையான சொற்களை எங்க பார்த்தாலும் உடனே அதை தடுத்து நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு அதை திருத்தி கொடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படிதான் ஒரு சபையில ரசூலுல்லாஹ் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா சின்ன சின்ன சிறுமிகள் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. விளையாண்டிட்டு இருக்கும்போது அங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிள்ளைய ஆசியா ஆசியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது ஐன் அலிஃப் போட்டா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அது தனி. ஆசியா ஐன் போட்டது, அட்டங்கா பிடாரி, சேட்டக்காரி, மாறு செய்யறவ, வரம்பு மீறவ அப்படின்னு அர்த்தம். ஆசியா ஆசியான்னு கூப்பிடுறான். ரசூலுல்லாஹ் பார்த்தான், இங்க வாங்கம்மா எல்லாம் வாங்க, நீ வா. ஆசியா கிடையாது, யாரும் ஆசியா சொல்லக்கூடாது, சரியா? அந்தி ஜமீலா, நீ ஜமீலா, எல்லாரும் ஜமீலான்னு சொல்லுங்க. இந்த பெண் ஜமீலா, அழகானவள் அப்படிங்கிற அந்த பதத்தை மாத்தி கொடுக்கிறான். எதுக்கு இதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஏன் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு உளவியல்ல சொல்றாங்க த லேபலிங் தியரி. ஒரு மனிதன் எதை தன்னுடைய ஆள் மனதிற்குள்ளாக ஏற்றிக்கொள்ள முனைகிறானோ அப்ப அவனை அறியாமலே அதுவே அவனுடைய அடையாளமாக மாறக்கூடும். த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிமா. வண்டி ஓட்டுறோம், கீர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது எப்படி ஓட்டிருப்போம், கீரை போட்டோன்னா டப்புன்னு வண்டி ஆஃப் ஆயிருக்கும். ஓ இந்த லெவல்ல கிளட்ச் விடணுமோ, அடுத்து இந்த வேகத்துக்கு அப்புறம் செகண்ட் கியர் போடணுமோ அப்படின்னு பார்த்து பார்த்து அடுத்து என்ன யோசிச்சு போட்டிருப்போம். நல்லா அப்படி சகஜமா அப்படி ஓட்டி பழக ஆள் மனசு பதிஞ்சிடும். போன் பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துருப்போம். எத்தனை கியர்ல ஓடிச்சு, எங்க போட்டோம், எதுவுமே நம்ம நினைவுக்கு வந்து செஞ்சிருக்க மாட்டோம். அது பாட்டு பேக்ரவுண்ட்ல ஆட்டோ பைலட் மாதிரில ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு உள்ள மார்க்கம் தெரிந்த குடும்பங்களையும் பாக்குறோம். பைத்தியக்காரன் ஏதாவது சேட்டை பண்ணிட்டா பைத்தியம், லூசு, எரும மாடு, சனிய, ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி. இங்க எப்படி இருக்குன்னு கேட்டேன், தொட்டி பயல அப்படிங்கிறாங்க, மலையாள ஸ்டைல், தொட்டி பயல. இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது எப்படிப்பா உனக்கு இருக்கும் அப்படின்னு இங்க கலந்துகிட்ட ஒரு பையனை தூக்கி கூப்பிட்டு கேட்டேன். நான் அந்த இடத்துல இருந்திருக்க கூடாதா, என்னை 2 அடியாவது அடிச்சிருக்க கூடாதா, ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு எனக்கு அழுவ தோணும். இயலாமையை வெளிப்படுத்துறாங்க. எனக்கு அழுவ என்ன செய்ய முடியும் அந்த பிள்ளைங்களால? திருப்பி அடிக்க தோணுமா, திருப்பி திட்ட தோணுனால செய்ய முடியுமா? எனக்கு அழுவ தோணும், அந்த இடத்தை விட்டு ஓடுனா போதுன்னு இருக்கும். இதுதாங்க மனசு, இதுதான் மனசு, அவங்களுடைய மனசு. அதுதான். யாரை திட்டுறோம், நம்ம யார் அடிக்கிறோம், யார் அடக்க பாக்குறோம்,
ரசூலுல்லாஹ்வுடைய அழகான வழிகாட்டுதல் இருக்கு. இந்த வழிமுறையை தவற விட்டுட்டு இருக்கோம். அப்ப அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த வார்த்தைகளை சொல்லும் போது லூசு லூசு, அறிவு கட்டவன முட்டாளு முட்டாளுன்னு சொல்லும் பொழுது அவங்க அறியாமலே அவங்களுடைய ஆள் மனது ஓரஞ்சாரமா அதை நம்ப ஆரம்பிச்சோம். நமக்குலாம் பெருசா அறிவு இல்லை, அவன் நம்ம அப்படித்தான் போல இருக்கு, செட்டப்பை அவன் செட்டப் பண்றவன் தான் நம்ம செட்டப் பண்ணிட்டே இருப்போம். அவங்கள அறியாமலேயே அவங்களுடைய சுய அடையாளம் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இந்த லேபலிங் தியரிங்கிற உளவியல்ல சொல்றான். இந்த நிலையை நம்முடைய பிள்ளைகள்ட்ட நம்ம கொடுத்துடக்கூடாது. இத நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கும் அது நடக்குதான்னு தெரியல. எல்லாம் பசங்க எல்லாம் போன்ல அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படி குனிஞ்சந்தால நிமிராம போயிட்டு இருக்காங்க, அங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. முந்தைய காலங்கள்ல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம். தெருவுல ஒருத்தர் நடந்து போவார், சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவருக்கு தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டேய் அங்கிட்டு போய் விளையாடுங்கடா, தொந்தரவு பண்ணிக்கிட்டு வரவா என்னடா பண்றீங்க அப்படின்னு சவுண்ட் போடுவார். நீங்க பார்த்து வச்சுப்பாங்க, ஓ நீயா. கரெக்டா அவர் பள்ளிக்கு போவாரா, பள்ளிக்கு ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க ஒரு கூட்டம். பள்ளிக்குள்ள போனோடனே கரெக்டா அவர் செருப்பை தேடி பிடிச்சி எடுத்து வந்து இங்கிட்டு ஒரு வடக்குல ஒருத்தர் ஓடி போயிருவாங்க. சேட்டை கொஞ்சம் அவருக்கு முடியலாம இருக்கும், ஏ சொட்டப்பயலே அப்படின்னு சவுண்ட் போட்டு ஓடி போயிருவாங்க. அவர் எவன்டா எவன்டா அப்படின்னு சவுண்ட் போட்டு வருவார். இப்படிலாம் சேட்டை பண்ணுவாங்க. இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுனைன் போர்க்களம் முடிச்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்காவுடைய எல்லை ஓரமான பகுதியில பாங்கு சொல்றாங்க. தொழுகை டைம் ஆச்சு, பாங்கு சொல்லுங்கிறாங்க. பாங்கு சொல்லணும்னா அங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவர் அபு மஹதூரா அப்படிங்கிற ஒருத்தவர் இவங்க பாங்கு சொல்ல இவர் கிண்டல் பண்றாங்க. எப்படி கிண்டல் பண்ணாங்கன்னு வரல. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சவுண்ட் போட்டாங்களா, அது எப்படி போட்டாங்கன்னு வரல. ஆனா பாங்கு சொல்றத கிண்டல் பண்றாங்க. பாங்கு சொல்லி முடிச்சாச்சு, ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, தூக்கிட்டு வாங்க ஆள கூட்டு வாங்கன்ட்டாங்க. அவர் பயந்து நடுங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஐயோ என்னாச்சு பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு. நம்மளால என்ன பண்ணுவோம், பள்ளியிலாடா சவுண்டு ரொம்ப உரிமையா இருந்து தட்டு தட்டி அனுப்புறது, இல்லைன்னா வேற ஒரு சவுண்டு போட்டு மிரட்டி அனுப்பி விடுறது பாக்கு, அதுதான் முயற்சி பண்ணுவோம். என்ன சொன்னாங்க தெரியுமா, சே என்னடா உன் குரல் இவ்வளவு சூப்பரா இருக்கு, உன் குரல் அவ்வளவு அழகா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொன்னாங்க, பேசாம நீனே பாங்கு சொல்லிடலாமே, வா உட்காரு வா நானே பாங்கு சொல்லி தரேன். ரசூலுல்லாஹ் அவங்களே அவருக்கு பாங்கு சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன பையன் சொல்லிட்டு விடல. பாங்கு சொல்றது என்ன சொல்றது, நீ தான் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பாங்கு சொல்ல போற வா அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவரை மஸ்ஜிதுல் ஹராம்ல காபத்துல்லாஹ்ல பாங்கு சொல்லும் முஅத்தினாக ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பண்பு இது, சாதாரணமானதா இது? இது மிக உயர்ந்த குணம். இது அல்லாஹ் கொடுத்தா அவங்களுக்கு, அல்லாஹ் கொடுத்த பண்பு இது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நீர் அவங்கள்ட்ட கடினமா நடந்திருப்ப. அல்லாஹ் கொடுத்த அருள்ங்கிறான். அல்லாஹ் எதுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இந்த குணத்தை, இந்த பண்பை நடக்குமாறு அல்லாஹ் எதுக்கு கொடுத்தான்? இந்த சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போகணும், அதை பார்த்து நாம வாழணுங்கிறதுக்கு கொடுத்தோம். இதுக்கு உளவியல்ல சொல்றாங்க பிஹேவியரல் ரீஃப்ராமிங் மெத்தட். ஒருவரை மிக நேர்த்தியான முறையில் அவரை தவறான வழியில் இருந்து வென்றெடுப்பதற்குண்டான மிக ஆழமான அற்புதமான யுக்தி. மிரட்டுறத அடிக்கிறத இல்ல. என்ன தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு, சவுண்ட் போட்டா அவங்க திட்டுறாங்க, அவங்க டென்ஷன் ஆறாங்க, அதுல இவங்களுக்கு ஒரு ஜாலி, அவ்வளவுதான். விளைவலம் தெரிஞ்சுக்கிட்டா பண்றாங்க. அப்ப போய் நம்ம கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க, வா நீ இப்படி பண்ணலாமே, இது உனக்கு சிறப்பா இருக்குமே, நீ அப்படி பண்ண அது உனக்கு நல்லா இருக்குமேங்கிற அந்த நடவடிக்கை, மாற்றக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது அவர்களை மிகச் சிறந்தவர்களாக மாற்றுகிறது அப்படிங்கிறத பார்க்கும். இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் சொல்லிக் கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களிடத்தில் நடந்து கொண்ட ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாக சிந்திக்க சிந்திக்க அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கிறது. நம்ம தான் அப்படி ஏதோ 10ல் 11வது செய்தின்னு கடந்து போயிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய இந்த வழிகாட்டுதல் தான் சிறந்த வழிகாட்டுதல், மிக உன்னதமான வழிகாட்டுதல். அதுதான் எதிர்கால தலைமுறையினை மிக நேர்த்தியான, ஆளுமை திறன் மிக்க, ஒரு சிந்தனையாற்றல் மிக்க தலைமுறைகளாக வாற்றெடுக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பிள்ளைகளை
நம்முடைய சொந்தத்தின் பிள்ளைகளை, நம்மை சுற்றி இருக்கிற சிறார்களை அணுகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு ஒரு தேர்வு ஒன்று வழங்கப்படுகிற சாய்ஸ். நீங்க ஒருத்தவருக்கு ஒரு நன்மையை செய்ய போறீங்க, அந்த நன்மை இதோட முடிஞ்சு போச்சு. இப்ப செஞ்சீங்கன்னா அந்த நன்மை அப்படியே முடிஞ்சு போச்சு. இன்னொன்று இருக்கு, இந்த நன்மையை நீங்க செஞ்சீங்கன்னா சாவுற வரைக்கும் நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஒரு நன்மை இல்ல, ரெண்டு நன்மை இல்ல, கோடி நன்மை வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? ஒரு அறிவாளியா, நன்மை எதிர்பார்த்தவரா? நம்முடைய தேர்வு எதுவா இருக்கும்? ஜஸ்ட் இப்ப செஞ்சு இப்ப வரக்கூடிய நன்மையா, அல்லது இப்ப ஒரு தடவை நம்ம செய்யறது பல கோடி நன்மை நமக்கு பெற்றுத்தரும், தொடர்ந்து தந்துகிட்டே இருக்குங்கிற நன்மையை இதை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுவோம். அப்படியான ஒரு நன்மையை தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு உயிர் காக்கிற நன்மை. மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் ஒரு உயிரை வாழ வைப்பாங்களோ அவங்க ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்தது. எத்தனை கோடி? 750 கோடியா, 800 கோடியா? அத்தனை கோடி நன்மை நமக்கு இருக்கு, வாழ வச்ச நன்மை இருக்கு. அல்லாஹ்வுடைய கசானா குறைவில்லாத அளவிற்கு, குறையவே குறையாது. அருளை அல்லாஹ் தந்துகிட்டே இருப்பான். நம்மளே ரோட்ல போறோம், திடீர்னு ஒருத்தவங்க அடிபட்டு ரத்தம், என்ன செய்வோம்? ஒரு மனப்பான்மை, ஒரு மனிதனையும் உடனே தூக்கி விட்டு அவங்களை காப்பாத்தி வழி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தவருக்கு உதவணும்னு நினைக்கிறோம். நாம கொடுக்கக்கூடிய இந்த ரத்த தானம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாத உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற, அல்லது அந்த தேவையுடைய பலருடைய உயிரை காப்பாத்தும்னா இது எவ்வளவோ பெரிய ஒரு சிறப்பு நிறைந்த விஷயம். சிந்திச்சு பாரு, சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒன்னா ரத்த தானம் பேருக்கு செயல்பாடுக்கு நடத்திட்டு போறாங்கன்னு நினைக்காதீங்க. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத பல கோடி நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நன்மை. உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்ததுக்கான நன்மை எல்லாம் தர்றாங்கிறாங்க பொழுது, அந்த ரத்த தானம்ங்கிற விஷயம் லட்சம் கொடுக்க தேவையில்லை, பல மணி நேரம் ஒதுக்க தேவையில்லை, கடுமையான உழைப்பு தேவையில்லை. இன்னும் உடலுக்கு அது ஆரோக்கியம் தான் மருத்துவம் சொல்லுதுங்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி நம்ம அந்த ரத்தத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த ஒரு செயல் நமக்கு ஒரு 1/2 மணி நேரமா, ஒரு நாளுடைய ஒரு நிகழ்வா முடிஞ்சிட்டு போகலாம். மறுமையில் நம்மளுக்கு குமிந்து நிற்கிற நன்மையாக வந்து நிற்கும். அதனுடைய நன்மை எதிர்பார்த்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய திருவிதாங்கோடு கிளையின் சார்பில் வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய கிளையில் மாடியில் வைத்து இரத்த தான முகாம் நடைபெற இருக்கு. காலை 9:30 மணியிலிருந்து நடைபெற இருக்கிறது. இந்த நன்மையை உணர்ந்தவர்களாக, இறைவனிடத்தில் அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்யுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.